கேப்டனு அவங்க இல்லாதனால அவங்க கல்லாப்பட்டிக்கு வேலை போயிட்டாங்க. தளபதி துண்டை எடுத்து சுத்தினா இவங்களும் துண்டை எடுத்து சுற்றுவாங்க. தளபதி ரேம்பாக் நடந்தா இவங்களும் ரேம்பாக் நடப்பாங்க. பழம் நழுவி பாலில் விழல, பாய்சனில் விழுந்துருச்சு. 1000 ரூபாவும் நாங்கள் வாங்கல, 5000 வாங்கல. அவங்க குத்துந்தானா வாங்கி நான் விசிலுக்கு தான் குத்திருப்பேன். வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்திருந்தா 2 பேரும் வெக்கமே இல்லாமல் சால்வு போட்டு அதான் ப்ரோ அரசியல்ன்றது சாக்கடைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க. டிவிகே 2026 டிவிகே தான், நம்ம தான் போட்டியே விசில் சின்னத்துக்கு தான். ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. அவன் பைசால நாங்க வாங்கலப்பா. 1000 ரூபாவும் நாங்க வாங்கல, 5000 வாங்கல. அவங்க குத்துந்தானா வாங்கி நான் விசிலுக்கு தான் குத்திருப்பேன். அவன் பணத்தை அவன் கொடுக்கல. எங்கள் வரி பணத்தை நாங்கள் கஷ்டப்படுத்து நாங்கள் போட்ட அந்த வரி பணத்தை தான் எங்களுக்கு திருப்பி கொடுத்தாங்களே தவிர அவங்க எங்களுக்கு தரல. அவங்க உழைச்சி சமாளித்து தலைவர் சொன்னார் பாரு, எந்த கட்சிக்காரர் உழைச்சி சமாளித்து பணத்தை சேர்த்து வச்சுக்கிறா, எல்லாத்தையும் கொள்ளடிச்சு சேர்த்து வச்சதுன்னு நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான். அவங்க பணத்தை யாரும் கொடுக்கல. என்ன ஸ்டாலின் போனாரா, இல்லை அவங்க பையன் போனாரா, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிற போனாங்களா, யார் போனாங்க? யாரும் போல. எல்லாம் நம்ம பணம் நம்ம வரி கட்டினது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு கொடுத்தாங்க. அவ்வளோதான். ஐயோ, அவங்கள பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. எதிர்பார்த்ததில் வரும்னு. ஆனால் அது வந்து அதான் சொன்னார் பார்த்தியா, கல்லாப்பட்டிக்கு வேலை போயிட்டாங்கன்னு. அதுதான் உண்மை. ஆமாம், அவங்கள தான் சொல்கிறேன். அவங்க கல்லாப்பட்டிக்கு வேலை போடுவாங்க தான் போயிட்டாங்க. இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயோ, மன்னிக்காது. அவர் இருந்திருந்தாக்கா சத்தியமாக போயிருக்க மாட்டார். கேப்டனு அவங்க இல்லாதனால அவங்க கல்லாப்பட்டிக்கு வேலை போயிட்டாங்க. நிச்சயமாக வந்து அவர் ஆத்மா இன்னும் துக்கப்பட்டு தான் இருக்குமே. அவங்க ஆத்மா மன்னிக்காது. அவங்க என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க எல்லாரையும் சொன்னாங்க, நீங்கள் இங்கே போகாதீங்க கூட்டணி, அங்கே போகாதீங்க கூட்டணி. ஆனால் லாஸ்ட்டில் அவங்கள போய் அந்த குப்பையில் போய் விழுந்துட்டாங்க. என்ன தீய சக்தியில் போய் விழுந்துட்டாங்க. தூய சக்திக்கு வந்து தான் சுத்தமாக இருக்கும். தீய சக்தி போய் சேர்ந்தனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகுது எல்லாம். அவ்வளோதான். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தரா, எங்கள் அண்ணனா, எங்கள் அக்காவுக்கு தாய் மாமனா, என் அம்மாவுக்கு மகனா பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் உணர்வுபூர்வமாக என் தளபதியை என் அண்ணனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் தளபதியோட ஸ்பீச் எப்பயுமே வேறு ரகம் தானே. மற்ற அரசியல் கட்சி மாதிரி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இன்னும் சொல்லி இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, நீட் தேர்வுக்கு ரகசியம் எங்கள் கிட்ட இருக்குன்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த ரகசியத்தை 4.25 வருஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னே தெரில. எங்கே போய் அண்ணா அறிவாலயத்தில் எதனா பூட்டு போட்டு ஒழிச்சு வச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. அந்த ரகசியத்தை தேடணும். அவங்க தேடி கண்டுபிடிச்சி திரும்ப அடுத்த 5 வருஷத்தில் வந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பாங்க. சாருன்னு சொன்னாலும் தப்பு, அப்பான்னு சொன்னாலும் தப்பு, என்னான்னு தான் கூப்பிடுறதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. எங்களுக்கே தெரியல. ஒருத்தரை வந்து நாங்கள் அப்பானும் கூப்பிட்டேங்க மரியாதையாக, அதையும் தப்புன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாலின் சாருன்னு சொன்னாங்க, அதையும் தப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நண்பர்னு எது சொன்னாலும் தப்புன்னா, தளபதி எது பேசினாலும் தப்புன்னா என்னென்ன பண்ணுறது? இப்போதைக்கு 2024 ட்ரெண்ட் செட்டிங்கு தமிழக வெற்றி கழகம் தானே. சென்ட் ஜார்ஜ் கோட்டை மட்டும் இல்லை, செங்கோட்டையும் சேர்த்து அலற விட பாருங்கள். 2026 நீங்கள் பார்க்க தான் பாருங்க. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் நீங்களே பாருங்கள். மதியானத்தில் ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய தொண்டர்கள் பாதுகாப்புக்காக நாங்களே மேற்கூரை போட்டிருக்கோம், எங்கள் கை காசு செலவை போட்டு. மற்ற கட்சின்னா கவர்மெண்ட் கஜானாவை எடுத்து காலி பண்ணி டென்ட்டை போட்டு குவார்டர் கோழி பிரியாணி கொடுத்து வந்து கூட்டு பண்ணு. நீங்களே பார்த்துருப்பீங்க. எந்த அரசியல் கட்சிக்கான QR கோடு போட்டு வெறும் 5000 பேருக்கு பர்மிஷன் கொடுப்பாங்களா எலெக்ஷன் டயத்தில்? திருப்பத்தூர் மண்டலவாடியில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸ்கூல் பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு எல்லாத்துலேயும் கூட்டமாக கூட்டின்னு வந்து இறக்குறாங்க. அப்போ மட்டும் பாதுகாக்க முடிஞ்ச அரசாங்கத்தால் ஏன் வந்து இப்போ வந்து தளபதிக்கு வந்து எந்த பர்மிஷனும் கொடுக்க முடியல? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். தளபதினாவே பயம்தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ஆக்டிங் ஃபீல்டை விட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்துட்டார். இவங்க வந்து தளபதிக்கு வந்து ஆக்டிங் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. தளபதி துண்டை எடுத்து சுற்றினா இவங்களும் துண்டை எடுத்து சுற்றுவாங்க. தளபதி ரேம்பாக் நடந்தால் இவங்களும் ரேம்பாக் நடப்பாங்க. தளபதி வந்து பேண்ட் ஷர்ட் என்ன போடுறாரோ அதே பேண்ட் ஷர்ட்டை இவங்களும் போடுவாங்க. இது திராவிட மாடல் அரசியல் மட்டும் கிடையாது, விளம்பர மாடல் அரசியல். காபி ஜூஸ் எல்லாமே சேர்த்து அடிக்கிறாங்க ப்ரோ. 15 பேர் கூட்டணியில் இருக்கிறது எப்படி இருக்குது, தனிச்சு ஒரு ஆள் நிற்கிறது எப்படி இருக்குது? ஒரு சைடு 15 பேர் கூட்டணி, ஒரு சைடு 9 பேர் கூட்டணி. ஆனால் தளபதி காட்டுக்கு ஒரே ராஜா தான். தமிழக வெற்றி கழகத்தின் இது வந்து தமிழ்நாடு கிடையாது, தளபதி நாடுன்னு 2026 நீங்கள் எலெக்ஷனில் பார்க்க தான் போகிறீங்க. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் எங்கள் தளபதியுடைய கொடியை ஏற்ற தான் போகிறேங்க. பழம் நழுவி பாலில் விழலை, பாய்சனில் விழுந்துருச்சு. அவங்க அவ்வளோதான், சாக்கடையாக மாறிட்டாங்க. கண்டிப்பாக கேப்டனுடைய மனசாட்சி வந்து அவங்கள சாவடிச்சிடும் ப்ரோ. பிரேமலதாவும் சரி, தேமுதிகவே அவ்வளோதான். அந்த சகாப்தமே அழிய போது அவங்களுக்கு அழிவு காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தம்பின்னு தளபதியை கூக்குரல் இட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே பொட்டி தான் ப்ரோ. ஒரே ஒரு ராஜ்யசபா இதுக்காக போய் சேர்ந்துருக்காங்க. இது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எல்லாமே அரசியல் லாபம் தான் ப்ரோ. மக்களுக்காக சிந்திக்கிற தலைவர் என்னுடைய தளபதி மட்டும்தான்.
பெட்டிக்காக தான் ப்ரோ, வேறு என்ன இருக்க போகுது நீங்களே சொல்லுங்கள். தேமுதிக தனிச்சு நின்றா எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து இப்போவே 30-35ன்னு ஏறிட்டே போயிட்டுருக்கு பர்சன்டேஜ். உலக வரலாற்றிலேயே ஒவ்வொரு தொகுதிக்கும் 40-45 உறுப்பினர் அட்டை வச்சுருக்காங்க. 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே கழகம் வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கண்டிப்பாக மன்னிக்காது ப்ரோ. கேப்டன் ஆன்மா எப்படி மன்னிக்கும்? அந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ. அவங்களுடைய கட்சி ஆஃபீஸ் எங்கே இருக்குது? கோயம்பேடில் இருக்குது. அதை அந்த மண்டபத்தை யார் இடிச்சது? அவ்வளோ கத்துன்னு கத்துனாங்களே. வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்திருந்தா சுதீப்பையும் சேர்த்தே கேட்குறேன். சுதீப்புக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? அப்போ கூக்கூரில் இட்டாங்களே, சுதீஷ்க்கு அறிவு இல்லையா? போய்ட்டு 2 பேரும் வெக்கமே இல்லாமல் சால்வு போட்டு அதான் ப்ரோ அரசியல்ன்றது சாக்கடைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த சாக்கடைங்களெல்லாம் ஒழிச்சிட்டு அதை தூய குளமாக மாற்றி மக்கள் நீர் எடுக்கிற ஆதாரமாக மாற்றுவார் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி. அண்ணா சீமானு, நாங்கள் தயவு செய்து சீமானை பற்றி பேசவே விரும்பலைண்ணே. அவர் ஒரு பொட்டி கேஸ்ண்ணே. அவர் வந்து ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தமிழ் தேசியம்னு சொல்லி சுற்றிட்டு தான் உக்காண்ட்ருக்காரு. அவ்வளோ பெரிய ஸ்டேஜை போட்டு கரண்ட்டில் யார் சிஎம்மாக இருக்காங்களோ அவங்கள திட்டலை. முழுக்க தளபதியை பற்றி மட்டும் தான் திட்டிட்டு இருக்காரு. நாங்களே ஒரு ஸ்டேஜை போட்டு கொடுக்குறோம், தளபதியை பற்றி பேசுப்பா. எதுக்குப்பா அத்தனை லட்சம் கோடி போட்டு செலவு பண்ணி நீ எங்கள் தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்க? பொட்டி வாங்கிட்டாரு ப்ரோ, பொட்டி வாங்கிட்டாரு, வெட்ட வெளிச்சமாக வாங்கிட்டாரு. பிஜேபியின் கைக்கூலியும் அவர் தான், திராவிட மாடலின் கைக்கூலியும் சீமான் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் யாருக்கிற அவங்கள தொட்டால் தான் அவங்க மைலேஜ் ஆகணும்னு விரும்புகிறாங்க. அதனால தளபதியை டச் பண்ணுறாங்க. 18 ஆண்டு காலமாக இருக்காங்க ப்ரோ அரசியல் கட்சியாக. ஒரு எம்பி சீட்டு, ஒரு கவுன்சிலர், ஒரு தலைவர், ஒரு வார்டு உறுப்பினர் ஆகியிருக்காங்களா? ஆனால் எங்கள் தளபதி வந்து அரசியல் காலத்தில் வராதப்பயே 155 சீட்டு வார்டு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு இடத்துல கவுன்சிலர் சீட்டும் ஜெயிச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக பேர் மட்டும் தான் மாற்றிருக்கோம் தமிழக வெற்றி கழகம்னு. ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக ரசிகர் மன்றமாக இருந்து நற்பணி மன்றமாகி மக்கள் இயக்கமாகி அதுக்கு பிறகு தான் தமிழக வெற்றி கழகமாக மாறி இருக்கோம். நாங்கள் பேர் மட்டும் தான் மாற்றிருக்கோம். ஆனால் மக்களுக்கான சேவை இப்பயும் கண்டினியூவாக பண்ணிட்டு தான் இருக்கோம். நாங்கள் வந்து இந்த மக்களுக்கான வந்தவர்கள், இந்த மண்ணுக்கான வந்தவங்க. புரியல? சாட்டெல்லாம் ஒரு ஆளே இல்லை ப்ரோ. அவன் ஒரு தெருப்பொறிக்கையோட மோசமான ஆள். அடுத்து வந்து அவர் என்ன நினச்சினா சீமான் போயிட்டாருன்னா அடுத்து கட்சியை லாபகமாக நம்ம கைப்பற்றிக்கலான்ற ஒரு கைக்கூலி ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நானே நீங்களே இப்போ சேனல் வச்சுக்கிறேங்க. யார் ட்ரெண்டிங்கில் இருக்காங்களோ அவங்கள போட்டால் மைலேஜ் கிடைக்கும். அப்போ தானே துட்டு சம்பாதிக்கலாம். தளபதி பேரை சொல்லி ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்னு போடா. சாப்பிட்ட எங்கள் தளபதி பேரை சொல்லி தான் உனக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்கணும்னா சாப்பிட்டு போ. எங்கள் தளபதிக்கு வந்து ஒருத்தர் வந்து கெடுத்து பழக்கல. அவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து அவங்களுக்கும் நல்லது பண்ணுறது தான் எங்கள் தளபதியுடைய நோக்கம். அப்படி தான் எங்களை வளர்த்திருக்காரு. அதனால தான் நாங்கள் 20 ஆண்டுகளாக மக்கள் இயக்கத்தில் தொடர்ந்து கண்டினியூவாக செஞ்சிட்ருக்கோம். டெபாசிட் கூட வாங்க மாட்டார், வேஸ்ட்டு. நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி 2026ஓட சகாப்தம் க்ளோஸு. மண்ணோட ஜேசிபியை தோண்டி தேமுதிகவையும் நாம் தமிழரையும் ஜேசிபியை தோண்டி மண்ணுக்குள்ளே பொச்சர போகிறாங்க. 2026 டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் 2த்துக்கு மட்டும்தான் போட்டியே. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எடப்பாடி ப்ரோ, அது எடப்பாடி இல்லை ப்ரோ, ரெட்டையிலே கிடையாது. அது பிஜேபியுடைய இன்னொரு அடிமை. பிஜேபி தான் அதை ஆட்சியை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி கிட்ட போய் கூட்டணி கழுவி ஊற்றினாலும் திரும்பவும் பிஜேபி கிட்ட தான் போயிட்டுருக்காங்க. வேறு ஆப்ஷன் இல்லை ப்ரோ. நல்லவங்க எல்லாமே டிவிகேவுக்கு வந்துட்டுருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் செங்கோட்டையன் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா இமானுவேல் சேகரனுடைய மகன் வந்து நம்ம கட்சிக்கு வந்திருக்காரு. அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு அண்ணனா குடும்பத்தில் ஒருத்தராக தளபதியை பார்க்குறாங்க. இப்போ வந்து கோட்டைக்கு கோழி பிரியாணிக்கு யாரும் வர கூட்டம் கிடையாது. குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் கடை வச்சுருக்கேன் சரிங்களா. அந்த கடை வேலையெல்லாம் விட்டுட்டு நான் துணி கடை வச்சுருக்கேன் ப்ரோ சரிங்களா. உங்களுக்கே தெரியும் துணி கடையில் எவ்வளோ ப்ராஃபிட் 1 டேவுக்கு வரும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு வந்திருக்கும் ப்ரோ. அது ஏன் ப்ரோ சொல்லணும்? 50,000 விடு ப்ரோ. 1 ரூபா இருந்தாலும் என் காசு தானே. தளபதி எனக்கு கொடுக்கறது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லுவேன், தளபதி எனக்கு கொடுக்குறது என் சொந்த காசை போட்டு நான் வரேன். என் தளபதி என் அண்ணனுக்காக வரேன். என் குடும்பத்தில் ஒரு ஆள் ப்ரோ, என் அண்ணனுக்கு நான் செய்கிறதா நினச்சி வந்துட்டுருக்கேன். என் அம்மா அனுப்பி விட்றாங்க, நீ போடா தளபதியை போய் பார்த்துட்டு வாடான்னு சொல்லி. அதனால தான் ஆமாம் ப்ரோ, இத்தனை வருஷம் சரி இரு ப்ரோ. உங்ககிட்டே நான் கேட்குறேன், 20 வருஷமாக நாங்கள் வந்து மக்கள் இயக்கத்தில் சொல்ல வீட்டு பர்மிஷன் இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கத்தில் என் சொந்த கை காசை போட்டு மக்களுக்கு என்னால் செஞ்சிட்ருக்க முடியுமா?